திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் கீர்த்தி திரு அகவல் எனும் பாடலின் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று அதன் இறுதிப் பகுதி, அதாவது 130ஆம் வரி முதற்கொண்டு 145ஆம் வரி வரையிலான பொருள் விளக்கத்தை அறிவோம் வாருங்கள். அன்றுடன் சென்று அருள் பெறும் அடியவர் ஒன்ற உடன் கலந்தருளியும் எய்த வந்திலாதார் எரியில் பாயவும் மாலது வாகி மயக்கம் எய்தியும் பூதல மதனில் புரண்டு விழுந்து அலறியும் கால்விசை தோடி கடல் புக மண்டி நாதநாதா என்றழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரமநாடகா என்று இதம் சலிப்பெய்த நின்று ஏங்கினார் ஏங்கவும் எழில் பெறும் இமயத்து இயல்புடை அம்பொன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடம் நவில் கனிதரு செவ்வாய் உமையொடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுறு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கினிதருளினை ஒளிதரு கையிலை உயிர்கிழவோனே என்று நிறைவடைகிறது இப்பாடல். இதன் பொருள்: அப்படி இறையருள் தேடி தான் தில்லைக்கு வந்த பொழுது அங்கே இறையருள் பெற இயலாதவர்கள் தீயில் பாய்ந்து மாயவும், சிலர் இறையருள் பெறும் ஆசை மிகுதியாய் மயக்கம் அடையவும், சிலர் பூமியில் விழுந்து புரண்டி அலறவும், அதாவது இறைவன் அவரவர் தகுதிக்கும் தன்மைக்கும் மனப்பக்குவத்திற்கும் வினை தொடர்புக்கும் ஏற்ற அருளை பொழிகிறான். இதை புரிந்து கொள்ளாத அடியவர்கள் இறையருள் கிடைக்கப் பெறாத காரணத்தால் தரையில் புரண்டு அலறி அழுதுடன் நிற்காமல் கடலை தேடி விரைந்து ஓடி தலைவா தலைவா என்று அலறி கடலுக்குள் மூழ்கவும், இப்படி கடல் மூழ்கி பரம்பொருள் பாதம் பற்றியவர்கள் அப்பாதம் எய்தவும், அதாவது அவன் திருவடி அடையவும், பதஞ்சலி முனிவருக்கும் வியாகரபாத முனிவருக்கும் பொன்னம்பலத்தில் திருநடனம் ஆடி காட்டிய பெருமானே, எங்களுக்கு மட்டும் ஏன் உன் அருளை மறுக்கிறார் மறைந்திருந்து பரமநாடகம் காட்டுகிறாய்? கோவை கனி போல சிவந்த வாயுடைய உமையவளோடு காளிக்கும் அருள் செய்த நடராசப் பெருமானே, மண்டிய அடியவரோடும் நிழந்திடும் அடியவர் திருக்கூட்டத்தோடும் பொலிவு பெற விளங்கும் தில்லை சிதம்பரப் பகுதியில் இருந்து அருள் விளங்கும் என் இன்னருள் உயிர் தலைவா, உயர்வான கைலைக்கும் மூல முதல்வோனே என்று இப்பாடலை முடிக்கிறார் மணிவாசகப் பெருமான். நன்றி. அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.